Hello students, நம்ம லாஸ்ட் கிளாஸே ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸில் எப்படி ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கிளாஸில் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான். எல்லா லாங்குவேஜ்லையும் அதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ஃபார்மல் ஆர்குமெண்ட். எந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம அதை எந்த பிளேஸ்லேருந்து அதை கால் பண்ணி ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணுறோமோ தட் இஸ் கால்சர்ட் அஸ் த ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அதை எந்த ஃபங்க்ஷனில் போய் ஆக்சஸ் ஆகுது அதர்வைஸ் அந்த வேல்யூ வில் பி அசைன்டோ தட் வில் பி ரெஃபர்ட் அஸ் த ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் தெர் ஆர் த 4 types. இப்போ அந்த டைப்ஸோட டீட்டெயில்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் தெர் ஆர் த 4 types. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸும் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸும் கன்சிடர் பண்ணியிருப்போம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னால் டிபெண்டிங் அப்பான் த ரிசீவிங் ஆர்டர் அதனுடைய பொசிஷன்ஸ்க்கு தக்க மாதிரி அந்த வேல்யூ வில் பி அசைன்ட். ஹியர் ஏ that will be assigned to welcomeங்கிற வேர்டு, then B அப்படிங்கும்போது to first M.C.A அப்படிங்கிறது வந்து அசைன் ஆகும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த வே ஆஃப் ஆர்டர் we are passing the value will be assigned to the corresponding arguments that is referred as the positional arguments அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். யூஸ்வலாக எல்லா லாங்குவேஜிலும் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் தான் செட் ஆகும். பைத்தானில் தான் தெர் இஸ் த ஸ்பெஷாலிட்டி தட் இஸ் த ஐட்டம் ப்ரைஸ். ஸோ அந்த கீவேர்ட் இட் செல்ஃப் வி ஹவ் டு ஐடென்டிஃபை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாஸ் பண்ணுறப்ப என்னென்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஐட்டம் ப்ரைஸ் கொடுக்குறோம். செகண்ட் டைம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதுக்கு அடுத்த ஐட்டம். அப்போ அந்த வேர்ட் இட் செல்ஃப் அந்த கீவேர்டை வச்சு அசியூம் பண்ணி த வேல்யூ வில் பி அசைன் டு த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அசியூம் பண்ணுறதா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸுங்கிறது. தென் இந்த கிளாஸில் நம்ம கன்சிடர் பண்ண போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சில வேல்யூஸ் வி ஹவ் டு ப்ரீடிஃபைன்டு ஃபிக்ஸடாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆர்குமெண்ட்ஸாக டைப் பண்ணுங்கிற நீடட் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வி ஹவ் டு சென்ட் த ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் அ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸாக நம்ம அங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் அஸ்யூம் தட் த ஷாப் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம். இதில் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு சுகர் அண்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 50.75. ஸோ இதுதான் வே ஆஃப் ஆர்டரிங் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்போ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக த வேல்யூ வில் பி அசைன். ஐட்டம்க்கு வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகருங்கிறத அசியூம் பண்ணியிருக்கோம். தென் ப்ரைஸ்க்கு வேல்யூ என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக 40.00 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். பட் நம்ம இங்கே சென்ட் பண்ணுறது என்ன பண்ணுறோம் 50.75 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 40 வில் பி ரீப்ளேஸ்டு பை 50.75. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம அதை இன்வோக் பண்ணுறப்ப அந்த ஷாப்பை இன்வோக் பண்ணுறப்போ ஒர்க் ஆகிறது. செகண்ட் டைம் இன்வோக் பண்ணுறப்போ ஐ வில் கிவ் ஒன்லி த வேல்யூ அஸ் த ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு சுகர் மட்டும் தான் அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக த ப்ரைஸ் இஸ் டிஃபால்ட்லி அசியூம்ட் அஸ் த 40ங்கிற வேல்யூ அசியூம் ஆகிடும். கன்சிடர் த அவுட்புட். ஃபஸ்ட்டு டைம் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு சுகர், தென் price is equal to 50.75. next time we will assign only sugar alone. அப்போ ஆட்டோமேட்டிக்காக the price will be வேல்யூ வில் பி 40 அப்படிங்கிறது அசியூம் பண்ணிக்கிறது. ஸோ சில வேல்யூஸ் டிஃபால்ட்டாக இதுதான் அசியூம்டு வேல்யூ அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் அசைன் பண்ணிக்கலாம். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இட் வாஸ் அ நியூ இன் பைத்தான். மற்ற ஃபங்க்ஷன்ஸில் வந்து மற்ற லாங்குவேஜஸில் வந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட் டைப்ஸ் அலோடு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ அதில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸோட கவுண்ட்டுக்கு தக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறதுக்கு பேர் தான் என்னது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்ன லென்த் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அது தக்க மாதிரி இது அசியூம் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் அசியூம் தட் diff it was the definition of the function. addங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு ஐ ஹவ் டு சென்ட் இட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆர்குமெண்ட்ஸ் தட் இஸ் அ ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸுங்கிறதுக்கு நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் புதுசாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம் ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்டார் வில் பி இண்டிகேட் அஸ் த இட் வாஸ் அ வேரியிங் நாட் ஃபார் எ ஃபிக்ஸட் வேல்யூ அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதா என்னது இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற இன்புட்டுக்கு தக்க மாதிரி த கவுண்ட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரிமெண்டட். அந்த வேல்யூ நாட் அ ஃபிக்ஸட் ஒன் இட் வாஸ் அ வேரியிங் ஒன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதா என்னது இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதோட டைப்பை நம்ம இங்கே பைத்தானில் கன்சிடர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் த சேம் எக்ஸாம்பிள் தான் இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம் ஆஸ்டிக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். சம்டைம் இந்த ஆர்குமெண்ட்ஸ்லேயே வி ஹவ் டு ஃபிக்ஸ்ட் அஸ் த கீவேர்டு ஆர்குமெண்ட்க்கும் நம்ம கம்பைன் பண்ணணும். இட் வாஸ் அ ஃபிக்ஸட் இந்த வேல்யூ தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it was a combined with variable length argument and also a specific keyword also. இந்த கீவேர்டுக்கு இந்த வேல்யூ அசியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் கன்சிடர் பண்ணியிருப்போம் ஐட்டம் ஐட்டம் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த கீவேர்டு தக்க மாதிரி வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் தக்க மாதிரி ஆர்குமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணியும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக எப்படி கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம் அதை பேசி இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் அசியூம் தட்
and display is the name of the function. F arguments, we have to send it the argument. Then double star கொடுத்துருக்கோம் அப்படின்னா it was represented as the என்ன கன்சிடர் பண்ணிடும், இதனோட வேல்யூ will be assigned to corresponding keywordக்கு assumption அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் here assume that இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ, ஸோ இதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்குள்ள கன்சிடரேஷன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ ஐ ஹவ் டு சென்ட் இட் அஸ் ஆர்குமெண்ட் இந்த ஃபார்மேட் ஆஃப் ஒரு 2 வேல்யூஸை பாஸ் பண்ண அப்படிங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூக்கு எஃப் ஆர்குமெண்ட்ஸும் தென் ஆர்குமெண்ட் ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸ்க்கு செகண்ட் வேல்யூவும் அசியூம் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டைம் த சேம் ஆடு, ஆனால் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது என்ன பாஸ் பண்ணியிருக்கலாம் 1, அதுக்கு அடுத்தது இல்லை ஆர்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எதை கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 வேல்யூஸை கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ டிபெண்டிங் அப்பான் த லென்த் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் தக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபங்க்ஷனுடைய இன்புட்டை வந்து அசியூம் பண்ணிக்கும். அதே இது ஃபிக்ஸடாக கீவேர்டு, இந்த வேர்டுக்கு இந்த வேல்யூ அப்படின்னா லைக் வைஸ் டிக்ஷனரி மாதிரி இங்கே வேல்யூஸ் அசியூம் பண்ணிக்கும். டிக்ஷனரி டேட்டா டைப் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறோம். த கீ வேல்யூ இஸ் ரெஃபர்டு பை த கரஸ்பாண்டிங் வேல்யூ அப்படிங்கிறத அசியூம் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டைப் ஆஃப் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதனோட கண்டினியூவேஷனாக அதனோட எக்ஸாம்பிளோட நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.